Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா new 7 QC tools. QC tools அப்படினாக்கா quality control tools. சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நியூவா யூஸ் பண்ணக்கூடிய 7 quality control tools பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ அதுல quality controlனா என்ன அப்படின்றத பத்தியும் new 7 quality control இருக்கக்கூடிய ஒரு quality control tools பத்தியும் இண்டிவிஜுவலாகவும் அதோட யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So first வந்து quality control explanation பார்த்தோம்னாக்கா quality control is a process through which a business seeks to ensure that product quality is maintained or improved. Quality control அப்படின்றத ஷார்ட்டா QC அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். So QC அப்படினாக்கா ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா இருக்கா, அதாவது கஸ்டமருடைய ஸ்பெசிஃபிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அக்செப்டன்ஸ் லெவலுக்குள்ள தான் இருக்கா இல்ல அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறவங்க தான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல். இன்கேஸ் ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்பெக் போச்சுனாக்கா அதை தனியா செக்ரிகேட் பண்ணி ரீவொர்க் பண்ண முடிஞ்சதுன்னா ரீவொர்க் பண்ணி குவாலிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஓகே பண்ண முடிஞ்சதை வந்து ஓகே பண்ணி அனுப்பணும். இன்கேஸ் பண்ண முடியாதது வந்து ரிஜெக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ இதான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கவங்களுடைய மெயின் ஒர்க். So 7 QC tools அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து 7 QC tools பத்தியும் அதுல இண்டிவிஜுவலா ஒரு QC tools பத்தியுமே நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ 7 QC tools அப்படின்னாக்கா focuses on numerical measure data and calculation. ஸோ 7 QC tools அப்படின்றது மெயினா வந்து நியூமெரிக்கல் மெஷரும் அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். 7 QC tools என்னென்னு பார்த்தோம்னாக்கா செக் ஷீட் ஆர் செக் லிஸ்ட். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி நம்ம அதை ஸ்டோர் பண்றதா வந்து செக் ஷீட்டு. ஹிஸ்டோகிராம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் பிளாட் அப்படின்றது வந்து இது மோஸ்ட்லி வந்து ஷேர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவோம். பேரட்டோ சார்ட் அப்படின்றது வந்து இந்த டயக்ராம் தான். ஸோ இது நமக்கு வந்து பாரும் கொடுத்துருப்பாங்க, லைனும் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். பேரட்டோ சார்ட் தான் வந்து இது. ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றது வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து டாட்டா கொடுத்து லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் சார்ட் அப்படின்றது வந்து இந்த டயக்ராம். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் இல்லை வந்து ஃபிஷ்போன் டயக்ராம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து 7 QC tools நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய 7 QC tools. ஸோ இந்த 7 QC tools பத்தியும் இதுல ஒரு டூலுடைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பிளேஷன் பத்தியும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க, லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நியூ 7 QC tools அப்படின்னாக்கா டு யூஸ் இதனுடைய யூசஸ் என்ன, எதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா டு யூஸ் வெர்பல் டேட்டா அண்ட் நியூமெரிக்கல் டேட்டா இன் மேனேஜிங் குவாலிட்டி. ஸோ நம்ம ஓல்டு குவாலிட்டி டூல்ஸ்ல வந்து ஃபுல்லா நியூமெரிக்கல் டேட்டாவும் அதை பத்தின டீடைல்ஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுல பார்த்தோம்னாக்கா வெர்பல் டேட்டா அண்ட் நியூமெரிக்கல் டேட்டா இன் மேனேஜிங் குவாலிட்டி. ஸோ ஒரு நம்ம சொல்லக்கூடிய வெர்பல் இன்ஃபர்மேஷன் மூலமாகவும் நியூமெரிக்கல் டேட்டாவையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த நியூ 7 QC tools. நியூ 7 QC tools என்னென்னு பார்த்தோம்னாக்கா அஃபினிட்டி டயக்ராம், இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம், ட்ரீ டயக்ராம், மேட்ரிக்ஸ் டயக்ராம், மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம், ஆரோ டயக்ராம் அண்ட் ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட், ஷார்ட்டா வந்து PDPC சொல்லுவோம். ஸோ இதான் நியூ 7 QC tools. ஸோ ஒரு டூல் பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அஃபினிட்டி டயக்ராம். எக்ஸ்பிளனேஷன் வந்து a large number of idea into a logical way make them into a systematic order to plan actions. அதாவது தமிழ்ல ஏராளமான கருத்துக்களை தர்க்க ரீதியான முறையில் இணைத்து செயல்களை திட்டமிடுவதற்கான முறையான வரிசையாக அவற்றை உருவாக்குற ஒரு முறை தான் வந்து அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஓல்டு QC tools எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து முழுக்க வந்து நியூமெரிக்கல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெக்னிக்கலா நமக்கு வந்து தேவை. பட் வந்து நியூ 7 QC tools பொறுத்த அளவுக்கு நியூமெரிக்கல் டேட்டாவும் வேணும், அட் த சேம் டைம் வந்து நமக்கு வேர்பல் மூலமாவே வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ எல்லா பிரச்சனைக்குமே வந்து நியூமெரிக்கல் டேட்டா வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கான டைமும் வந்து வேஸ்ட் ஆகும், நமக்கான அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஈஸியா வந்து சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ நமக்கு வந்து ஈஸியா முடியக்கூடிய ப்ராப்ளம்க்குலாம் வந்து நம்ம ஈஸியா சொல்யூஷன் ஒரு வாய் வார்த்தையே நம்ம சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்பல் கம்யூனிகேஷன் மூலமாவே நமக்கு அது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த மாதிரி நியூ 7 QC tools வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்ஜெக்ட் டாபிக், தென் வந்து ஜெனரேட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கணும், அது பார்த்தினா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். தென் வந்து கிரியேட், டிசைட், ஹேஷ்டேக் அண்ட் டைட்டில், கிரியேட் எ கார்ட்,
distribute all idea among the cards, arrange all the cards according to the relationship between the groups, then வந்து டைட்டில் கொடுக்கணும். ஸோ இதான் வந்து அஃபினிட்டி டயக்ராம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் நம்ம என்னன்னு எடுக்கணும். ஸோ அதை பத்தின ஐடியாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த ஐடியா வந்து கேட்டகரைஸ் வைஸா வந்து கிளாசிஃபை பண்ணணும். அப்படி கிளாசிஃபை பண்ணதை நம்ம குரூப் வைஸா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும். இதான் அஃபினிட்டி டயக்ராமுடைய ஸ்டெப்ஸ். ஸோ இதுல பார்த்தோம் அப்ளிகேஷன் பார்த்தோம்னாக்கா break up any complex problem or tasks into smaller, more easy and manageable bites. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்குனாக்கா அதை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி அதை பிரேக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரான்ச்சஸ்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே அந்த பெரிய ப்ராப்ளம்கான சொல்யூஷன் நமக்கு வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடும். ஸோ அஃபினிட்டி டயக்ராமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Can organize the customer complaint and requirements for next generation digital camera. ஸோ டிஜிட்டல் கேமரா புதுசாக வந்து கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் கேமரா கிரியேட் பண்றதுக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸையும் அண்ட் நியூ ரெக்யர்மெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் அந்த அஃபினிட்டி டயக்ராம் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதில் என்னென்ன ஐடியா வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம நியூவா லான்ச் பண்ண போறது வந்து லாங் பேட்டரி லைஃபா இருக்கணும் அண்ட் காம்பேக்ட் அண்ட் ஃபிட்டிங் பாக்கெட்டா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மெமரி கார்டு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும், காஸ்ட் வந்து கம்மியா இருக்கணும். ஜூம் லென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். டேக் பிக்சர் இன்சைட் அண்ட் நைட்லயும் வந்து பிக்சர் எடுக்கிற மாதிரியான குவாலிட்டியில இருக்கணும். டேக் க்ளோஸ் அப் பிக்சர்ஸ் அண்ட் செப்பரேட் வியூ ஃபைண்டர். கேப்சர் பிக்சர் அக்யூரேட்டா பிக்சர் வந்து கேப்சர் பண்ற அளவுக்கு இருக்கணும். ரெசல்யூஷன் ஃபார் 8x10 என்லார்ஜ்மெண்ட். லார்ஜ் பிக்சர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கணும். நோ டிலே இன் டர்னிங் ஆன், நோ டிலே இன் பிக்சர் டேக்கிங். ஈஸி டு செலக்ட் பிக்சர் மோட். லார்ஜ் வியூ ஃபைண்டர் ஸ்கிரீன், ஈஸி டு யூஸ், டேக் ஆக்ஷன் பிக்சர்ஸ். ரீசனபிள் பிரைஸா இருக்கணும். ஈஸி டு ஹோல்ட் அண்ட் கேரி. ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸையும் இதுக்கு முன்னாடி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்லேயே நாங்கள் ஃபீட்பேக்கையும் சேர்த்து தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்னன்ற டாப்பிக்கை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து அது சம்பந்தப்பட்ட ஐடியாஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணி கிளாசிஃபை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தாக்கா ஃபீச்சர்ஸ் ரிலேட்டட் நம்ம சொன்ன அந்த செட் ஆஃப் ஐடியாஸை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஃபீச்சர்ஸ் ரிலேட்டட் பார்த்தோம்னாக்கா அதனுடைய பேட்டரி லைஃப் வந்து லாங் லைஃபாக இருக்கணும். பிக்சர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மெமரி கார்டு. ஸோ ஜூம் லென்ஸ் இது எல்லாமே அதனுடைய ஃபீச்சரை பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ரிலேட்டட் பார்த்தோம்னாக்கா டேக் ஆக்ஷன் பிக்சர்ஸ், டேக் பிக்சர்ஸ் இன்சைட் அண்ட் நைட், டேக் க்ளோஸ் அப் பிக்சர்ஸ், ரெசல்யூஷன் ஃபார் 8x10 என்லார்ஜ்மெண்ட், கேப்சர் பிக்சர் அக்யூரேட்லி. இது எல்லாமே வந்து பிக்சர் ரிலேட்டட் குவரிஸ். நெக்ஸ்ட் வந்து சைஸ் அண்ட் எர்கனாமிக் ரிலேட்டட் பார்த்தோம்னா ஈஸி டு ஹோல்ட் அண்ட் கேரி, காம்பேக்ட் ஃபிட் இன் பாக்கெட். ஸோ இது எல்லாமே வந்து சைஸ் அண்ட் எர்கனாமிக் ரிலேட்டட் இஷ்யூ. பிக்சர் கேப்பபிலிட்டி பார்த்தோம்னாக்கா லார்ஜ் வியூ ஃபைண்டர் ஸ்கிரீன், செப்பரேட் வியூ ஃபைண்டர். இது வந்து பிக்சர் ரிலேட்டட். நெக்ஸ்ட் வந்து ஈஸ் ஆஃப் யூஸ் பார்த்தோம்னாக்கா ஈஸி டு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். ஈஸி டு செலக்ட் பிக்சர் மோட் செலக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் பார்த்தோம்னாக்கா நோ டிலே இன் டர்னிங் ஆன், நோ டிலே இன் பிக்சர் டேக்கிங். ஸோ பிக்சர் ரிலேட்டட் வந்து டிலே டைம் வந்து ரொம்ப வந்து லெஸ் பண்ணணும். அதான் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ். வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரீசனபிள் பிரைஸா இருக்கணும். ஸோ ஒரு இஷ்யூ ரிலேட்டடா நம்ம வந்து ஐடியா ஜென்ரேட் பண்ணி அதை இந்தந்த டாபிக்ல நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு புதுசா ஒரு இம்ப்ரூவான ஒரு ப்ராடக்ட் உருவாகிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா வந்து அஃபினிட்டி டயக்ராம். Second one வந்து interrelationship diagram. So it helps to visualize and understand the complex relationship between different elements of problem or situation. தமிழ்ல பார்த்தோம்னாக்கா ஒரு பிரச்சனை அல்லது சூழ்நிலையில் பல்வேறு கூறுகளுக்கு இடையான சிக்கலான உறவுகளை காட்சிப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. இன்டர் ரிலேஷன்ஷிப்னாக்கா ஒன்னு கூட ஒன்னு தொடர்புடையது. ஸோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது எதனால வருது அப்படின்ற அதனுடைய ரிலேஷனையும் அதில் எதனால வந்திருக்கு அப்படின்ற அதோட ரிலேஷனையும் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புபடுத்தி காட்டுறதுதான் இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா டிசைட், எஃபெக்ட் அண்ட் இமீடியட் காசஸ். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதனுடைய முக்கியமான காரணத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கனெக்ட் இமீடியட் காஸ் டு எஃபெக்ட். சோ காரணத்தையும் எஃபெக்டையும் நம்ம வந்து இன்டர்ரிலேஷன்ஷிப் பண்ணணும். டேக்கிங் இமீடியட் காஸ் அண்ட் எஃபெக்ட் டு ஃபைண்ட் த காஸ் ஃபார் them. எக்ஸ்ப்ளோர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் காஸ் அண்ட் கனெக்ட் them. ஃபைண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் காஸ் அண்ட் ப்ராமினன்ட் லிங்க்.
make the link short, make diagram compact, title it. So நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா அது எதனால வருது, எது மூலமா வருதுன்ற காரணத்தை வந்து ஒண்ணு கூட ஒண்ணு ரிலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கான மெயினான காரணம் மேக்ஸிமமா எதனால வந்து அது வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மெயின் ரீசன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதான் வந்து ஒண்ணு கூட ஒண்ணு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் தொடர்பு படுத்தி அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இதான் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸோ இதுதான் வந்து நம்ம பாக்ஸா கொடுத்து இது எல்லாத்தையுமே ஆரோ மார்க் கொடுத்து ரிலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோம்னாக்கா ஹை டர்ன் ஓவர் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புவர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மோசமான வேலை திருப்தி. நமக்கு வந்து அதிகமா பணம் வருது அப்படின்னாலே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ ஒரு திமிரு ஒரு தெனாவட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து ஹை டர்ன் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா லோ ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், குறைந்த எதிர்கால வாய்ப்புகள். ஸோ நமக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு தான் அதிக வருமானம் வருது, நம்ம வந்து அடுத்த லெவலில் வந்து நம்ம அதை வந்து டெவலப் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு நிலை வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லியூர் ஆஃப் காம்படிஷன், போட்டியினுடைய மோகம் குறைஞ்சிடும். ஏன்னா நமக்கு தான் நிறைய வருமானம் வருது, நம்ம இதை வந்து அடுத்த லெவலில் வந்து போட்டி போட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணுற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மெத்தாலஜி நமக்கு கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் ஒர்க் என்விரான்மெண்ட், dissatisfied compensation. இது எல்லாமே வந்து அதிகமா நம்ம வந்து டர்ன் ஓவர் எடுக்கிறதால ஒரு அலட்சியமான ஒரு மனப்போக்கு வந்து உருவாயிடும். ஸோ இதுதான் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் சொல்ற இந்த ரீசன். ஸோ இது மூலயமா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது எதனால வருதுன்ற அதனுடைய மெயின் ரீசனை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், ஒண்ணு கூட ஒண்ணு ரிலேட் பண்ணி. ஸோ அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னாக்கா டு எக்ஸ்ப்ளோர் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அதனால காரணத்தையும் அதனுடைய விளைவுகளையும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரிலேட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி ஃபார் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் the cause are like to be manually related. ஸோ இதான் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள். ஸோ ஒரு பிரச்சனைனா அது எதனால வருதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அது இன்னொன்று தொடர்பு படுத்தி அது எதனால வந்துச்சுன்றத நம்ம உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறதா இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். தேர்ட் ஒன் வந்து ட்ரீ டயக்ராம். ட்ரீ டயக்ராம்ன்றது வந்து இது பாக்குறதுக்கு நமக்கு வந்து ட்ரீ மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதால இது ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிளேஷன் வந்து to break down a complex problem or goal into its subcomponents and further subcomponents, creating a hierarchical structure. So நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம வந்து சப்காம்பனண்டா கிரியேட் பண்ணி அதை திரும்ப வந்து ஃபர்தர் சப்காம்பனண்டா கிரியேட் பண்றது மூலமா அதுக்கான நமக்கு உண்மையான ரீசன் வந்து கிடைக்கும். ஸோ இதை நமக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிறதால இதை வந்து ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிக்கலான பிரச்சனை அல்லது இலக்கை அதன் துணைக்கூறுகளாகவும் மேலும் துணைக்கூறுகளாகவும் உடைத்து ஒரு படிநிலை அமைப்பை உருவாக்க பயன்படுறது அந்த ட்ரீ டயக்ராம். சோ இதனுடைய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா ஐடென்டிஃபை ஹை பிரியாரிட்டி ப்ராப்ளம் டு பி சால்வ், சூஸ் form tree or cascade, identify primary means, identify secondary for primary means, continuous the process till the group feels that the end of the line has been reached, use of post-it pad, consequence of mean and title. So ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த ரீசனை வந்து நம்ம வந்து சப் கேட்டகரி அதனுடைய செகண்ட் பிரைமரி ரீசனா நம்ம வந்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணணும். அடுத்தது வந்து அந்த பிரைமரிக்கு காரணமான காசஸை வந்து செகண்டரி காசஸா நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனும் ரீசனும் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஆர்கனைசேஷன் மூலமா உங்களுக்கு சோ இந்த டயகிராம்ல வந்து அந்த டீம் உடைய போட்டோ எதை பத்தி கொடுத்துறாங்கன்னா காஸ் ஃபார் ரெசிக்னேஷன். ஒருத்தர் வந்து ரிசைன் பண்றாரு ஒரு ஜாபை, அதுக்கான காசஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த ட்ரீ டயகிராம் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ரிசைன் பண்றதுக்கு மெயினான காரணம் பார்த்தோம்னாக்கா ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல், இன்னொன்னு வந்து பர்சனல். இன்டர்னல் அப்படிங்கிறது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குமே கம்பெனிக்குள்ள அதாவது ஒர்க் பண்ற இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இஷ்யூஸ், எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது வந்து வெளியே அவுட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், பர்சனல் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ரிலேட்டட் அவங்களுடைய பர்சனல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இஷ்யூஸ். சோ ஒருத்தவங்க வேலையை ரிசைன் பண்றாங்க அப்படின்னாக்கா மெயினா இது 3 காரணத்தால தான் இருக்கும். சோ அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா இன்டர்னல் எடுத்துட்டோம்னாக்கா ஃப்ரீக்வென்ட் லாங் டூர், அதாவது அடிக்கடி வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், புவர் பே சேலரி வந்து கம்மியா இருந்திருக்கணும், இல்லைன்னா வந்து புவர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், புவர் கேரியர் ப்ராஸ்பெக்டஸ், இன்சென்டிவ்ஸ் டு பர்சனல் ப்ராப்ளம்ஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னல்னால வரக்கூடிய காசஸ். எக்ஸ்டர்னல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா வேற இடத்துல வந்து நல்ல சேலரி கிடைச்சிருக்கும், பெட்டர் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும், ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனா இருக்கும், பெட்டர் பெனிஃபிட்ஸ் இருக்கும், பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த ரீசனால எக்ஸ்டர்னல் ரீசனால ரிசைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்சனல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நியர் டு ஹோம், ஃபேமிலி ப்ராப்ளம், லார்ஜ் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் ரீசன்ஸ். ஸோ ஒருத்தர் ஜாப் வந்து ரிசைன் பண்றாரு அப்படின்னாக்கா ஒன்னு இன்டர்னல் இல்ல எக்ஸ்டர்னல் இல்லைன்னா பர்சனல் ரீசனா இருக்கும். அப்படி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பர்சனல் இருந்ததுன்னா இந்தந்த காசஸ் தான் வந்து மெயின் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து செக்ரிகேட் பண்ணி பிரைமரிக்கும் அண்ட் அதுக்கான செகண்டரிக்கும் ரீசன் நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த ட்ரீ டயக்ராம். அப்ளிகேஷன் பார்த்தோம்னாக்கா டிவைஸ் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், டெவலப் a systematic step by step strategy to achieve an object. So step by step நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இந்த ட்ரீ டயக்ராம். Fourth one வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம். So used to show the relationship between two or more variable can help in identifying priorities, dependencies and potential trade-offs. அதாவது மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படின்னாலே ரோ அண்ட் காலம். மேட்ரிக்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருது ரோ அண்ட் காலம். ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ரோஸ் அண்ட் காலமை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க போறோம். அதனால தான் வந்து இது வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கு இடையான உறவுகளை காட்ட பயன்படுகிறது. முன்னுரிமைகள், சார்பு நிலைகள், சாத்தியமான வர்த்தக பரிமாற்றங்களை காணவும் உதவுவதுதான் இந்த மேட்ரிக்ஸ் டயக்ராம். ஸோ மேட்ரிக்ஸ் டயக்ராமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லி ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ரோ அண்ட் காலம் வைஸ் வந்து ஒரு டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லி பேரு. இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா டிட்டர்மைன் டூ செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ், டிவைட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், place features at left column, characteristics at top row, enter the important features at the column, use symbols to represent the relationship between the features and characteristics. So idhula paatha abinaka L shaped matrix diagram constructed by a coffee shop team. It illustrates the cause and effect relationship to enhance the quality and flavor of the tea they provide. ஸோ ஒரு காஃபி ஷாப்ல அவங்க வந்து எல் ஷேப் மேட்ரிக்ஸ் டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தோம்னாக்கா காஸ் அண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. காஸ் அப்படின்றது வந்து இந்த ரீசனால இதெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணோம்னா அதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம் மூலமா நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த சர்க்கிள் போட்டு அது நடுவில் ஷேட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ராங், அதுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெறும் சர்க்கிள் மட்டும் இருக்கிறது வந்து இது வந்து மீடியம் லெவல், இதுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ். அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து இது வந்து வீக், இதுக்கு வந்து 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீ ஷாப்ல அந்த டீடைல் காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க ரிலேஷன் பண்ணி வச்சு ஒரு டயக்ராம் மூலமா நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. காஸ் பார்த்தோம்னாக்கா ஒரு டீ போடுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைனாக்கா பாயில் கெட்டில் தேவை, நெக்ஸ்ட் வந்து வாட்டர் தேவை, அடுத்தது டீ, அடுத்தது வந்து சுகர், அடுத்தது மில்க், அடுத்தது வந்து ஸ்ட்ரிங். ஸோ இது எல்லாமே வந்து ரீசன். இந்த காசுனால இதை நம்ம எந்த அளவுக்கு வேரி பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதாவது அதனுடைய டேஸ்ட், வால்யூம், டெம்பரேச்சர், இது 3 தான் வந்து ஒரு காஃபிக்கு மெயின். ஸோ நம்ம இந்த மாற்றக்கூடிய வேரியபிளால இதுவும் வந்து வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராம் மூலமா நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னாக்கா இந்த பாயில் கெட்டில் பார்த்தோம்னாக்கா இது வந்து வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆடிங் வாட்டர் பார்த்தோம்னாக்கா வாட்டர் வந்து வீக், அதாவது ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, வாட்டர் வந்து கம்மியாக ஆட் பண்ணணும். ஸோ வால்யூம் வைஸ் பார்த்தோம்னாக்கா வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் வைஸ் வந்து ஹீட் வந்து ரொம்ப மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ ஒரு டீனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து டீ அப்படின்ற டீ பவுடர் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து மில்க் அப்படின்றது ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இது ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சுகர் ஆட் பண்ணணும், சுகர் வந்து மீடியமா ஆட் பண்ணணும், வாட்டர் வந்து கம்மியா ஆட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு டீனுடைய டேஸ்ட் வந்து ஹையா வரும். ஸோ அதுவே வந்து நம்ம வந்து வாட்டர் அதிகமா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும், வால்யூம் அதிகமா வரும், பட் டேஸ்ட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்காது. ஸோ அதுவே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மெயின். டெம்பரேச்சர் வந்து ஆட் பண்ற வாட்டருடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். டெம்பரேச்சர் ஹையா இருந்தனாலே நமக்கு டீயினுடைய டெம்பரேச்சருமே வந்து ஹை ஆயிடும்.
ஸோ ஒரு டீ ஷாப் இருக்குன்னா அதுக்கு வந்து என்னென்ன வேரியன்ட் வந்து ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுது, எதெந்த மாறினா நமக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் எந்தெந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கும் அப்படின்ற அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சார்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம். ஸோ மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படின்றதுனாக்கா மெயினாக வந்து 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல் ஷேப், அடுத்தது வந்து டி ஷேப், அடுத்தது வந்து எக்ஸ், அடுத்தது வந்து ஒய். ஸோ இதில் அந்த ஷேப் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து அதனுடைய வேரியன்ஸ் வந்து வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம். அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னாக்கா சால்வ் ப்ராப்ளம் பை அரேஞ்சிங் டேட்டா பிட்வீன் ரிலவெண்ட் ஃபேக்டர் அண்ட் ஷார்ப் ஃபோக்கஸ். நோ லிமிட்ஸ் டு யூஸ் ஆஃப் த டூல். Clarify individual features of customer requirements and individual product characteristics. So இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் மேட்ரிக்ஸ் டயக்ராம் வந்து கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம். ஸோ நம்ம வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம் பார்த்த மாதிரியே தான் அதில் மேட்ரிக்ஸ் டயக்ராம்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ரெப்ரசன்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம்ல நமக்கு சேம் அஸ் மேட்ரிக்ஸ் டயக்ராம் மாதிரியே இருக்கும். பட் இதுல வந்து அதனுடைய டேட்டா எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அது மூலமா நம்ம அனாலிசிஸ் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. A tool for selecting the most important or effective options from a list of alternative based on the predefined set of criteria. வரையறுக்கப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் மாற்றுகளின் பட்டியலில் இருந்து மிக முக்கியமான அல்லது பயனுள்ள விருப்பங்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கருவி தான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம். ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா டிசைட் 2 factors whose relations are to be analyzed. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபேக்டரை நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செக் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் இன் 2 factor. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரிப்பேர் எ மேட்ரிக்ஸ் டு அகாமடேட் ஆல் த ஐட்டம்ஸ் ஆஃப் த 2 factors. நெக்ஸ்ட் என்டர் நியூமெரிக்கல் டேட்டா இன் த மேட்ரிக்ஸ். கிவ் த டயக்ராம் எ சூட்டபிள் டைட்டில். So in the diagram பார்த்தோம்னாக்கா the workshop attended or conducted by each department in an organization during a change management process. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அது ரிலேட்டடான ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ற டீட்டெயில் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டக்ட் பண்றது ரிலேட்டடோ ஆர் வந்து அட்டென்ட் பண்றது ரிலேட்டடோ இருக்கும். ஸோ அதை பொறுத்து இங்க வந்து மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குமோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. HR, finance, purchasing, IT, quality, marketing, maintenance, production, stores. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இது வந்து ஒரு வேரியன்ட். ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா எது ரிலேட்டட்னாக்கா கிராஃபிக்கல் அனாலிசிஸ், SPC, KPI, டேட்டா கலெக்ஷன் மெத்தடு, காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், ப்ராசஸ் மேப்பிங், கைசன், 5S அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான ஒர்க் ஷாப்ஸ் வந்து எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல சம் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார் யார் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டார்க் கிரீன் இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டட்னு அர்த்தம், அதுக்கு வந்து 5 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. லைட் கிரீன் வந்து எக்ஸிகியூஷன்ல இருக்கு, அதுக்கு வந்து 3 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஷ் கலர்ல இருக்கு, லைட் ஆஷ் கலர்ல இருக்கிறதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அதுக்கு 1 ஸ்கோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த மேட்ரிக்ஸ் டேட்டா வந்து நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அவங்க எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ HR டீம் எடுத்துட்டோம்னாக்கா கிராஃபிக்கல் அனாலிசிஸ்ல வந்து அவங்க வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அடுத்தது SPC வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. KPI அப்படின்றது வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ். டேட்டா கலெக்ஷன் மெத்தட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து ப்ரிப்பரேஷன், ப்ராசஸ் மேப்பிங்கும் ப்ரிப்பரேஷன், கைசன் வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ் அண்ட் 5S அப்படின்றது வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு கலருக்கும் ஐடென்டிஃபிகேஷனும் ஒரு ஸ்கோர் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய டோட்டல் ஸ்கோர் வந்துருது. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸா எல்லா ஒர்க் ஷாப்புக்கும் சேர்த்து ஸ்கோர் வந்துருது, 18 வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா ரேண்டமா நம்ம வந்து அந்த மாதிரி அதோட டேட்டாவை நம்ம பிளாட் பண்ணி அதுக்கான ஸ்கோர் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஸ்கோர்ஸ் வந்து வருது. அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த ஒரு டாபிக் கிராஃபிக்கல் அனாலிசிஸ், SPC அப்படின்றது ரிலேட்டடா நம்ம அந்த டேட்டா வந்து கிராஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்கோருமே வருது. மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு இண்டிவிஜுவலாவும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ்க்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாவும் டேட்டா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு அதை ஆர்டரைஸ் பண்ணி நம்ம அதுக்கு ரேங்க் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை பொறுத்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து எல்லாத்துமே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் KPI மட்டும் எக்ஸிகியூஷன்ல இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல ப்ரொடக்ஷனுடைய ஸ்கோர் வந்து 38. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க வந்து KPI
கைசன் அண்ட் 5S இது வந்து எக்ஸிபியூஷன் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்கோர் வந்து 34. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 38 எடுத்து அதுக்கு ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ஹையஸ்ட்ல இருக்கிறது வந்து குவாலிட்டி, அதுக்கு ரேங்க் வந்து 2. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து டேட்டா மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து பிளாட் பண்றோம். ஸோ மெயினானது அவங்களுடைய டேட்டாவை பொறுத்து அது ரேங்கிங் நம்ம வந்து கிரியேட் பண்றது தான் இந்த மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம் உடைய மெயின் யூஸ். 6th one வந்து arrow diagram. Arrow diagram அப்படின்றது a tool for planning and managing complex projects showing the sequence of activities and their interdependencies. அதாவது சிக்கலான திட்டங்களை திட்டமிடுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் ஒரு கருவி செயல்பாடுகளின் வரிசையையும் அவற்றின் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதையும் காட்டுகிறது. இதனுடைய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா ஐடென்டிஃபை ஆல் டாஸ்க், டிட்டர்மைன் த சீக்வென்ஸ், எஸ்டிமேட் த டாஸ்க் டியூரிங், கிரியேட் த டயக்ராம், கால்குலேட் த கிரிட்டிக்கல் பாத். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்றோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த இன்கமிங் பார்ட்ல இருந்து அது எந்தெந்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணி அதை நம்ம எந்தெந்த விதத்துல நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம ஃபைனலா ஃபினிஷிங் அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோ டயக்ராம் டிராப் பண்றோம் அப்படின்னாக்கா இது மூலமா ஒரு இண்டிவிஜுவல் ப்ராசஸ்க்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்குது, எந்தெந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆரோ டயக்ராம் மூலமா நம்ம அதனுடைய கிரிட்டிக்கல் பாத்தை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து அது எந்தெந்த ஸ்டேஜ்லாம் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 6, நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ், ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 7 ஃபினிஷ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5, ஸ்டேஜ் 8 தென் வந்து ஃபினிஷ். ஸோ இது மூலமா ஒரு ப்ராசஸ்க்கும் வந்து எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்குது அண்ட் ஒன்னுல இருந்து இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு வந்து ரிலேட் ஆகி அடுத்த லெவலுக்கு பாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இதனுடைய கிரிட்டிக்கல் பாத் அதாவது கிரிட்டிக்கல் டைமிங் பாத் எவ்வளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் இந்த ஆரோ டயக்ராம் வந்து மெயின் ரோல் வந்து பிளே பண்ணுது. அப்ளிகேஷன் பார்த்தோம்னாக்கா planning and scheduling steps in complicated process involve large number of activities. So நம்ம காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் நம்ம வந்து ஈஸியா வந்து பிளான் பண்றதுக்கும் ஷெட்யூல் பண்றதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ஆரோ டயக்ராம். 7th one வந்து ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட், PDPC அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளனேஷன் வந்து a tool for mapping out the decision making process for a specific problem, helping to identify potential problem, alternate and outcomes. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கான முடிவெடுக்கும் செயல்முறையை வரைபடமாக்குவதற்கு ஒரு கருவி சாத்தியமான சிக்கல், மாற்றுகள் மற்றும் விளைவுகளை அடையாளம் காண உதவுகிறது. ஸோ PDPC அப்படின்னாக்கா ஒரு ப்ரோக்ராம் புதுசா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம், எது மூலயமா நம்ம அதை எடுக்கிறோன்றதுக்கான அதனுடைய ரீசன் கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த PDPC. ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா prepare normal flowchart with all expected events. Next வந்து possible occurrence affect the process, demonstrate through branching, consider abnormal occurrence, way to counter measure connecting to the abnormal occurrence. So இப்போ நமக்கு வந்து மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா begin SPC in machining. மெஷினிங்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னாக்கா அதனுடைய ரீசன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா PDPC for implement of statistical process control in machining area of a plant. ஒரு மெஷினிங் ஏரியால வந்து SPC அப்படின்றத வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா ஒன்னு கண்ட்ரோல் பிளான், அடுத்தது வந்து மெட்ராலஜி, அடுத்து வந்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங். ஸோ இது மூணுத்துக்காக தான் வந்து நம்ம வந்து SPC அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ கண்ட்ரோல் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா பிளான்ஸ் நாட் கம்ப்ளீட்டட், பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறதால நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இது எதற்கான காரணம் பார்த்தோம்னாக்கா ரெக்வயர்ட் ஆடிட் ப்ரியர் டு ஆடிட் ப்ராசஸ் சைன் ஆஃப். ஸோ ப்ராப்பரான ஒரு ஆடிட் இல்லாததால பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம போகுது. ஸோ அதனால கண்ட்ரோல் பிளான் ஃபாலோ பண்றதால நம்ம வந்து SPC அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா மெட்ராலஜி ரிலேட்டட் கேஜ் நாட் ரெடி, ரெக்வயர்ட் மெட்ராலஜி சைன் ஆஃப் ப்ரியர் டு ட்ரைனிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஆப்ரேட்டர் ட்ரைனிங், ஆப்ரேட்டர்ஸ் நாட் ஐடென்டிஃபைட்,
அதுக்கு வந்து required supervisor sign off. ஸோ இந்த மெயின் ரீசன்னால நம்ம வந்து எஸ்பிசி அப்படின்ற ஒரு புதுசான ஒரு டிசிஷன் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இந்த ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். அப்ளிகேஷன் பார்த்தோன்னாக்கா வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம் த சிம்பிளஸ்ட் டு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டு ப்ரிவென்ட் ப்ராப்ளம் பை ஐடென்டிஃபைங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எரர் ஆர் ஃபெயிலியர்ஸ். ஓல்டு விசஸ் நியூ, அதாவது ஓல்டு 7QC டூல்ஸ்க்கும் நியூ 7QC டூல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னாக்கா டேட்டா டைப்னு எடுத்துட்டோம்னாக்கா ஓல்டு 7QC டூல்ஸ் ஹேண்டில் நியூமரிக்கல் டேட்டா, நியூ 7QC டூல்ஸ் டீல்ஸ் வித் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அதாவது ஓல்டு 7QC டூல்ஸில் வந்து நியூமரிக்கல் டேட்டா வச்சு தான் வந்து QC டூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ பர்பஸ் பார்த்தோம்னாக்கா ஓல்டு 7QC டூல்ஸ் ஆர் ஃபார் operational quality control, new 7QC tools are strategic management and planning. இது ரிலேட்டடா இருக்கும். அப்ரோச் எடுத்துட்டோம்னாக்கா old 7QC tools are statistically based, 7 new QC tools வந்து qualitative and analytical. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கும். இதான் வந்து ஓல்டுக்கும் நியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நியூ 7QC டூல்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இம்ப்ரூவ்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். என்ஹான்ஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், ரூட் காஸ் அனாலிசிஸ், அதாவது ஒரு ப்ராப்ளமா அதோட ரூட் காஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், காஸ்ட் ரிடக்ஷன், இதெல்லாமே இதோடைய அட்வான்டேஜஸ். Disadvantages எடுத்துட்டோம்னாக்கா required statistical literacy, data quality is crucial, not always suitable for all problems. So selective problems மட்டும்தான் நியூ 7QC tools யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. It can be time consuming. இதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகம். Limited applicability to qualitative problems. ஸோ லிமிட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதான் வந்து நியூ 7QC டூல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.